அமைச்சர் மூர்த்தி தலைமையில் தேர்தல் வியூகம் வகுப்பு நடைபெற்றது. மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் அலங்காநல்லூரில் தனியார் திருமண மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவி ரேணுகா ஈஸ்வரி, வாடிப்பட்டி பேரூராட்சி தலைவர் பால்பாண்டி, தொழில்நுட்ப பிரிவு தண்டலை சதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் இதில் மீண்டும் திமுக ஆட்சி அமைவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தனர். பாலசுப்ரமணியம் அவர்களை கடமை வாங்கி நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செய்து அவரிடம் நம்பிக்கை பெறுகின்ற ஒரு சில நம்பிக்கைக்குரியவர்களில் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கின்றவரும் முறையாகவும் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சோழவந்தான் தொகுதியினுடைய மேலிட பொறுப்பாளர் அருமையான சுபந்தா சம்பத் அவர்களே, அமைந்து கொடுப்பதற்காக குறிப்பாக கூட்டத்தை முடித்து இங்கே சிறப்பித்த நிலையில் இன்று சோழவந்தான் தொகுதியுடைய கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கின்றோம். சோழவந்தானை பொறுத்தவரை மேலூர் தொகுதியோ மேற்கு தொகுதியோ அழைத்து கொடுத்தவுடன் அவர்கள் பணியை செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதுரை கிழக்கு தொகுதி என்றால் அதற்கு நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் மூர்த்தியார் அவர்கள் என்பது தமிழ்நாடே அறிந்த ஒன்று. அதை போல அவர் காட்டிய வழியில் நடைபெறுகிற தம்பி வெங்கடேசன் அவர்கள் அவர் காட்டியில் வழியில் அடிபடாமல் ஒரு தம்பி என்ற சொல்லுக்கு, ஒரு நம்பிக்கையான தம்பி என்ற சொல்லுக்கு மாறாத நடைபெறுகிற காரணத்தில் இதயம் அதிகமாக நேசிக்கின்ற தொகுதி இந்த சோழவந்தான் தொகுதி என்பதை சோழவந்தான் பேசுவது காரணம். அவர் எங்கு சென்றாலும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, என்னை வளர்த்து ஆளாக்கிய தொகுதி. நம்ம மயில மாவட்டத்தில் 5 லட்சத்து 54 உறுப்பினர்களுக்குமே மூர்த்தி அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அருமையா உறுதி செய்யப்பட்டது. இந்த உறுதி எத்தனாயிரம் ஓட்டு, அதாவது 40,000 ஓட்டு வந்து செய்வோம் சொல்லி சொன்னேன். ஆனா நம்ம ஏபிஎஸ் வந்து 58,000 ஓட்டு வித்தியாசம் நம்ம ஓட்டு வெற்றிவான செய்யணும். தம்பி சொல்றேன். அது போல அன்னைய மூர்த்தி அவர்கள் 1 லட்சம் ஓட்டு எலெக்ஷன் 2026 எலெக்ஷன்ல 1 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெங்கடேசன் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குறைந்தது 60,000 ஓட்டுகளும் வாங்கி உறுதியான வெற்றியை அளிப்போம் என்று சொல்லி அனைவருக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சோழவந்தான் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சத்யபிரகாஷ் அவர்கள் ஒன்றிய கழகம் மற்றும் பேரூர் கழகத்துடன் சேர்ந்து பணியாற்றி அதிகபட்ச வாக்குகளை பெற்றுத் தருவோம் என்று கூறுகிறேன். நன்றி. சோழவந்தான் பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் ஜெயராமன், வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான அருமையான மூர்த்தியார் அவர்களே, மற்றும் இங்கே வருகை வைத்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, கிளை கழக செயலாளர், தனி அமைப்பாளர்களே, கழக முன்னோடி அத்தனை பேருக்கு முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய வேண்டுகோளை ஏற்று சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியிலே அதிகப்படியான வாக்குகளை வித்தியாசத்திலே நம்முடைய வெங்கடேசன் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்பதற்கு உதாரணமாக 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி எடுத்திருக்கிறது. அந்த 10 ஆண்டு காலத்திலே ஊர்களில் என்ன செய்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியும். நம்முடைய 5 ஆண்டு காலத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன திட்டங்களை தாழ்வுகளை வழங்கி, விவசாய பகுதிகளுக்கு ரோடுகளை வழங்கி இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு நாம் மக்களிடத்தில் வாக்கு கேட்க செல்கின்ற பொழுது நீங்கள் மாறுதட்டு சொல்லலாம், 5 ஆண்டுகளில் நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் கழக ஆட்சியிலே என்று சொல்லி நீங்கள் உதயசூரிய வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று கூறி நீங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்று சோழவந்தான்
சோழவந்தான் சட்டமன்றத்துதான் பிள்ளையார் சொல்லி போட வேண்டும் என்பதை நீங்கள் ஒன்று கூடி எல்லா மண்டலத்திலே அதிகப்படியான செயல்களை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்கை காரி என்று கேட்டு அன்போடு பேச வைக்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலந்து கொண்டு அனைத்து நிர்வாகிகளுக்கும் எப்படி நம்ம தேர்தல் தாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்று உத்தரவிட நாம் பகுதிக்கு நம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிக்கு இங்கு வருகிறது சிறப்புரையாக மற்றும் அனைத்து ஆலோசனைகள் இருக்கிற மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் என் அருமைக்குரிய அண்ணன் அவர்களுக்கும் இந்த பேரூர் கழகத்தின் செயலாளர் அண்ணன் ரகுவீரன் அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருமையான தனானன் அவர்களுக்கும் முத்தையன் அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் பரதாமன் அவர்களுக்கும் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இந்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியின் மேற்பார்வையாளர் அருமையண்ணன் திருமதி ஊழிய அருமையண்ணன் சம்பத்தக்கன் அவர்களுக்கும் முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் வருகையிலிருந்து சிறப்பித்திருக்கும் இந்த கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைத்து அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி தலைவர்கள் உள்ளிட்ட சகோதர சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்கள் பாதம் அணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கழக தலைவர் தேர்தல் பணி சம்பந்தமாக இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் நம்முடைய மாவட்ட அவைத் தலைவர் எம்ஆர்எம் அவர்களே, சோழவந்தான் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி வெங்கடேசன் அவர்களே, அதை போல நம்முடைய தொகுதியினுடைய பொறுப்பாளர் சம்பத் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், நம்முடைய பேரூர் கழகத்தினுடைய செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான அருமை சகோதரர் பால்பாண்டியன் அவர்களே, அதை போல சோழவந்தானுடைய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சத்யபிரகாஷ் அவர்களே, பேரூராட்சி தலைவர் ஜெயராமன் அவர்களே, அலங்காநல்லூர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அருமை சகோதரர் ரகுபதி அவர்களே, பேரூராட்சி தலைவர் திருமதி ரேணிகா ஈஸ்வரிகளே, துணைத் தலைவர் நம்மால் சாமிநாதன் அவர்களே,